திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பெருமிழலை குறும்ப நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பெருமிழலை அப்படின்ற ஒரு ஊரில் குறும்பர் குலத்தில் பிறந்ததுனால தான் அவருக்கு பெருமிழலை குறும்ப நாயனார்னு பேர் வந்தது. சிவபக்தரான இவர் சிவனடியார்கள் யார் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அவங்க போதும் போதுங்கிற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. குறும்பர் குலத்துக்கே தலைவராயிருந்த குறும்ப நாயனார் சிவனடியார்கள் கேட்காமலேயே அவங்க குறிப்பறிந்து கொடுத்தாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி தெரிஞ்ச உடனே எப்போ பாரு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நினைப்பிலே இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் எவ்வளோ அருள் செஞ்சுருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு இறைவனுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடிச்சிருக்கு, அதனால தானே அப்படி அருள் செஞ்சுருக்காரு அப்படின்னு நினச்சி இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடிச்சிருச்சு. இப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நினைப்பிலே இருந்த அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரையே நினச்சி யோக பயிற்சியும் செஞ்சார். எப்பவுமே திருவைந்தெழுத்தை ஓதிக்கிட்டே இருந்தார் மனசுக்குள்ளார. அப்படி ஒரு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் யோக பயிற்சி செஞ்சிட்டு இருந்ததுனால அட்டமா சித்திகளான அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் போன்ற அட்டமா சித்திகளை எல்லாம் கைவர கற்றிருந்தார். அதனால் என்ன பின்னாடி நடக்க போகுதுங்கிறது எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியும். ஒரு நாள் அவர் யோகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது அடுத்த நாள் கைலாயத்துலேருந்து வெள்ளை யானை வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை கூட்டிகிட்டு போகுது கைலாயத்துக்குன்னு அவருக்கு முதல் நாளே தெரிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சுக்கிட்ட அவரு சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லாத இந்த உலகத்தில் நான் இனி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு சுந்தரமூர்த்தி நாயனாரையே நினச்சிட்டு இருந்தாருல்ல. அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாம் கைலாயத்துக்கு போய் அவரை வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே யோக நிலையில் அப்படியே அமர்ந்து மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் என்னும் 4 கரணங்களும் ஒன்றி மெய்யறிவு மேலிட யோக முயற்சியில் ஈடுபட்டார். இப்படி இவருடைய யோக முயற்சியினால் பிரம்மாந்திர வாயிலை திறக்க அதன் மூலம் உடலில் இருந்து பிரிந்து ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு கையிலேயே அடைந்தார். ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு தான் பெருமிழலை குறும்ப நாயனாருடைய குரு பூஜை. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகிறதுக்கு முதல் நாளே பெருமிழலை குறும்ப நாயனார் போய் சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்றார். இவருடைய வரலாறுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிவபெருமானை மட்டும் இல்லை, சிவபெருமானுடைய அடியார்களை வணங்கினாலும் அவங்கள எப்போ நினச்சிக்கிட்டே இருந்தாலும் சிவபெருமானுடைய திருவடி நிழலில் கட்டாயம் ஒரு இடம் உண்டு. பெருமிழலை குறும்பர்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.